ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பிரீத்தி வெங்கட்ரமணன். இன்றைக்கி நாம் நெல்லை டு சென்னையில் வாழை இலை மீன் வறுவல் கேரளா ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். கேரளாவில் இது மீன் பொலிச்சதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம் மீனுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், உப்பு தேவையான அளவு. இதில் ஒரு ஹாஃப் சைஸ் லெமன் புழிஞ்சு விட்டுட்டு ஃபஸ்ட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஊளி மீனில் இது பண்ண போகிறேன். ஸோ லைட்டாக கொஞ்சம் கீறி விட்டுக்கோங்க, மசாலாஸ் எல்லாமே உள்ளே இறங்குறதுக்காக. இப்போது இதில் நல்லா டிப் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இது எந்த ஃபிஷ்னாலும் பண்ணலாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4 பூண்டு, 2 துண்டு இஞ்சி, 1 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் ஆயில், இது எல்லாமே சேர்த்துட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் இது பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த மீனை ஒவ்வொன்றா சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். இது ஒரு 3/4 பதத்துக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டால் போதும். ரொம்ப கிறிஸ்பியாலாம் இருக்கணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ண மசாலாஸே போதும். இன்னொரு சைடும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இதை இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே ஆயிலில் மசாலாஸ் ரெடி பண்ணிடலாம். இதே தேங்காய் எண்ணெயில் பண்ணுறதால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு நான் 2 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நாம் மிக்சியில் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மசாலாஸை இது கூட சேர்த்துக்கலாம். நான் 6 மீன் எடுத்திருந்தேன். அந்த 6 மீனுக்கு தேவையான அளவுக்கு செய்கிறேன். நீங்கள் கூட மீன் சேர்த்திங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் மசாலாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 2 சின்ன தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. வாழை இலையை சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹீட் பண்ணால் தான் வாழை இலை கிளியாமல் இருக்கும், அதுக்காகத்தான். இப்போ அதில் நாம் மசாலாஸ் ரெடி பண்ணதை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மீனை சேர்த்துட்டு அகைன் இதுக்கு மேலே மசாலாஸ் சேர்த்துட்டு தக்காளி கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சது, அதுக்கப்புறமா ஹாஃப் பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி மடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு இலையில் இதை அகைன் நீங்கள் அதே மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு இலையே நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நீங்கள் அதையே எடுத்துக்கலாம். எல்லா மீனையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மீனை நான் சென்டரில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது முள்ள மசாலாஸ் எல்லாமே இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரெடி பண்ணி வச்சுருந்ததை இந்த பேனில் சேர்த்து நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சேர்க்காமல் கூட நீங்கள் இதை ஃப்ரை பண்ணலாம். 10 மினிட்ஸ் ஆகுது இது குக் ஆகணும். ஸோ கவர் பண்ணி வச்சிடலாம். ஒரு சைட் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இன்னொரு சைடும் திருப்பி போட்டுக்கோங்க. இலையோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நாம் இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதை நாம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் உள்ளே வச்சுருந்த மசாலாஸ் எல்லாமே நல்ல குக் ஆகிருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருந்த மீன் ஒன்று, இன்னொன்று நம்ம ஃபுல்லாக வச்சுருந்த மீன் ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கோம். இதை நீங்கள் எம்டி ரைஸ், ரசம் எது கூடனாலும் சைடிஷாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், செம ஜூஸியான மீன் ரெடி ஆகிடுச்சு.
நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்ஜாய் யுவர் டே.